Hi students, happy morning to all. This is Senthil Kumar. Today now going to start with a new chapter number 8, Vector Algebra. Second volume la chapter number 8, Vector Algebra. So, physical quantity la two types irukku, scalar and vector. Physical quantity la வந்து scalar quantity இருக்கும், vector quantity இருக்கும். So, இதுதான் நம்ம vector algebra ல பாப்பீங்க. Scalar quantity என்னது, vector quantity என்னது, அதோட definitions பார்க்கலாம். So, definition of scalar. Scalar கான definition. So, a quantity having only magnitude is called a scalar. இப்போ ஸ்கேலார் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், அது ஸ்கேலார் குவான்டிட்டி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ், வால்யூம், டென்சிட்டி, ஒர்க், டெம்பரேச்சர், டிஸ்டன்ஸ், ஏரியா, ரியல் நம்பர்ஸ், இது எல்லாமே என்னது ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். அப்போ இது எல்லாமே மேக்னிடியூட். ஓகேங்களா? மேக்னிடியூட்னாக்கா மாஸ் எவ்வளோ மாஸ் சொல்ல தெரியும், வால்யூம்னா எவ்வளோ வால்யூம், டென்சிட்டி ஒர்க் எவ்வளோ ஒர்க், டெம்பரேச்சர் எல்லாம் சொல்ல முடியும். ஸோ அதனால ஸ்கேலார் குவான்டிட்டி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஒரு கார் இருக்குனாக்கா ஒரு பிளேஸுக்கு மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னாக்கா 25 கிலோமீட்டர். இப்போ 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ன்றது என்னதுனாக்கா ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ ஸ்கேலாருக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வெக்டார் குவான்டிட்டி. இப்போ வெக்டார் குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா எ குவான்டிட்டி ஹேவிங் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இஸ் கால்டு வெக்டார். ஸ்கேலார்னாக்கா மேக்னிடியூட் மட்டும்தான், ஒரு வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஆனால் வெக்டாரில் ரெண்டுமே இருக்கணும், மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கணும். எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இப்போ ஒரு கார் இருக்குனாக்கா எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர், அப்போ ரெண்டுமே வரும். இப்போ ஸ்கேலாரும் வரும், சாரி மேக்னிடியூடும் வரும், டைரக்ஷன் வரும். அப்படி வந்துச்சுனாக்கா அது வெக்டார். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலேஷன், ஃபோர்ஸ், வெயிட், இது எல்லாமே என்னது வெக்டார் குவான்டிட்டி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதே சேம் தான், ஒரு கார் இருக்குது 25 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகுது டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஓகேவா? டுவர்ட்ஸ் ஈஸ்ட், அப்போ டைரக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, அப்போ இது வெக்டார் குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் ஈக்குவல் 25 கிலோமீட்டர் பர் ஹவர் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஈஸ்ட்டு. அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா வெக்டார் குவான்டிட்டி எக்ஸாம்பிள். ஸோ வெக்டார் குவான்டிட்டிக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் வெக்டார் குவான்டிட்டின்ட்டு. Super speed is here. And I am velocity guy. Hey, man, you're ripping my powers off. No, I'm not. Speed and velocity are completely different. Speed and velocity are two different things. No, they're not. They are. They're different. Just watch this.
ஸோ வெக்டார் குவான்டிட்டிக்கு எக்ஸாம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலேஷன், மொமெண்டம், ஃபோர்ஸ், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், வெயிட் எக்ஸெட்ரா இதெல்லாமே வெக்டார் குவான்டிட்டிஸ். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அந்த வீடியோஸில் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஒரு வெக்டார் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, டினோட் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ வெக்டார் ஆர் ரெப்ரசன்ட் பை எ டைரக்டட் line segment such that the length of the line segment is the magnitude of the vector and the direction of arrow. அப்போ ஒரு வெக்டார் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணாக்கா, அப்போ வெக்டார் குவான்டிட்டினாக்கா அதில் என்ன இருக்குனாக்கா மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். அப்போ மேக்னிடியூட்னாக்கா சப்போ ஒரு நம்பர் இருக்குனாக்கா அது வெக்டார் டினோட் பண்ணாக்கா அந்த நம்பருக்கு மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அந்த லைன் எடுத்து அந்த வெக்டருடைய மேக்னிடியூடு எந்த டைரக்ஷன் எடுத்து மென்ஷன் பண்ணுறதுக்கு ஏரோ சிம்பிள் போடுவாங்க, ஓகேவா? எந்த டைரக்ஷனில் ஏரோ சிம்பிள் போடுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி லைன் செக்மெண்ட்டு, ஸோ எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு ஏரோ சிம்பிள் போடும். அப்போ ஏபின்றது அப்படி நோட் பண்ணானாக்கா ஸ்மால் ஏ வெக்டார் அப்படி டினோட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணாங்க வெக்டார்ஸை. ஸோ அப்போ வெக்டார்னாக்கா அதுக்கு மேலே என்ன பண்ணணும், ஒரு ஏரோ சிம்பிள் போட்டிங்கனாக்கா அது வெக்டார் எடுப்போம். நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்கேலார். ஸ்கேலார் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? இன்னும் ஊருக்குள்ள பச்சு விட மாட்டேன்றாங்க. பள்ளிக்கூடம் போயிட்டானா தெரியாது, ரயில் போயிட்டானா தெரியாது. சரி தம்பி, நம்ம ஊர்ல இருந்து சின்ன ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர்? 22. அப்ப சின்ன ஊர்ல நம்ம ஊருக்கு சொல்லுப்பா, அது அந்த ஊருக்கு தான் கேட்கணும். நாட்டுல இப்போ ரெப்ரசன்ட் ஸ்கேலார் பார்த்தீங்கன்னாக்கா மேக்னிடியூட் மட்டும், ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோஸ் எதுக்குனாக்கா காமெடி கிடையாது. இப்போது 2 பிளேஸ் இருக்குனாக்கா, இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஏ பிளேஸ்லேருந்து பி பிளேஸ் போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே தான் பி பிளேஸ்லேருந்து ஏ பிளேஸுக்கு எல்லாம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அது சொல்கிறது தான் இந்த வீடியோஸு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஏபி. இப்போ ஸ்கேலாருக்கு எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணாக்கா, ஏபின்னு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது ஈக்குவல் டு ஏ, பிஏ ஈக்குவல் டு ஏ, ஓகேங்களா? ஆனால் வெக்டாரில் வந்து 2 ஈக்குவலாக இருக்காது. ஸ்கேலாரில் பார்த்தீங்கன்னாக்கா ஏபியோட லென்த் என்னவோ அதுதான் பிஏயோட லென்த் இருக்கும், அதனால 2 ஈக்குவல் நம்ம காட்டலாம். ஆனால் வெக்டாரில் அதுமாரி ஈக்குவலாக காட்ட முடியாது, ஓகேங்களா? ஸோ அப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஏபி வெக்டார் ஏபி வெக்டார் வந்து ஸ்மால் ஏ வெக்டார், அதே பிஏ வெக்டார்னாக்கா மைனஸ் ஏ, டைரக்ஷன் மாறதால மைனஸ் சைன் வரும், ஓகேங்களா? இப்போ ஸ்கேலாருக்கும் வெக்டார் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு ஸ்மால் ஏனாக்கா பிஏ ஈக்குவல் டு ஸ்மால் ஏவாக தான் இருக்கும், அதனோட சைன்லாம் மாறாது, ஓகேங்களா? ஆனால் வெக்டாரில் பார்த்தீங்கன்னாக்கா ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ வெக்டார்னாக்கா பிஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்மால் ஏ வெக்டார்னு வரும். அப்போ டைரக்ஷன் மாறுறதால இங்கே மைனஸ் சைன் வரும், ஓகேங்களா? இப்போ 2 ஈக்குவல் கிடையாது, ஏபி வெக்டாரும் பிஏ வெக்டாரும் ஈக்குவல் கிடையாது. ஸோ டைரக்ஷன் மாறுறதால சைனு மாறும். நெக்ஸ்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார். மேக்னிடியூட்னா ஒன்றும் கிடையாது, லென்த்து தான் மேக்னிடியூட் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்குது? ஸோ இப்போ ஏபின்னு ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. ஸோ அது வெக்டாருக்கு வந்து அந்த சிம்பிள் ஏரோ சிம்பிள் போட்டாச்சு, அப்போ ஏபி வெக்டாரு. ஸோ இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஏபி வெக்டாருக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சு சொன்னாக்கா மாடுலஸ் எடுக்கணும், மேக்னிடியூட்னாக்கா மாடுலஸ் எடுக்கணும், ஓகேங்களா? So modulus of AB vector equal to A. Next unit vector. A vector of magnitude is 1 is called a unit vector. ஒரு வெக்டாருக்கு வந்து மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு வேல்யூ 1 வந்துச்சுனாக்கா அது யூனிட் வெக்டார் சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ த யூனிட் வெக்டார் இன் தி டைரக்ஷன் ஆஃப் இஸ் டினோட்டட் பை ஏ கேப். அப்போ யூனிட் வெக்டார் எப்படி டினோட் பண்ணுவோம்னாக்கா அந்த நம்பர் போட்டு அதுக்கு மேலே கேப் போடுவாங்க, ஏ கேப்னு ரீட் அவுட் பண்ணது. ஸோ ரீட் அஸ் ஏ கேப் ஆர் ஏ ஹேட். இப்போ இது யூனிட் வெக்டார். ஸோ கிளியர்லி மேக்னிடியூட் அது மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் ஈக்குவல் டு 1, அதன் வேல்யூ வந்து 1 இருந்துச்சுனாக்கா யூனிட் வெக்டார், ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் வெக்டாருக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார், ஓகேங்களா? ஆர் மைனஸ் ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ கேப், ரெண்டுமே வரலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ளஸ் ஏ கேப் வரும், மைனஸ் ஏ கேப் வரும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். இது யூனிட் வெக்டாருக்கான ஃபார்முலா. இது ஏ கேப் ஈக்குவல் டு ஏ கேப்னாக்கா யூனிட் வெக்டார் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்.
ஸோ இந்த டைரக்ஷன் எனி டைரக்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஜீரோ ஆர் நல் வெக்டார்ஸ். இப்போ a vector whose initial and terminal points are coincide is called a zero vector or null vector or void vector. அப்போ வெக்டாரில் இனிஷியலும் டெர்மினல் பாயிண்ட் ரெண்டு சேம், அதை கோயின்ஸ்னா அதுக்கு மேலே இருந்துச்சுனாக்கா அது என்ன வெக்டார் சொல்லுவாங்கனாக்கா ஜீரோ வெக்டார்னு சொல்லுவாங்க. அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டார் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் வெக்டார்ஸ். இப்போ டூ வெக்டார்ஸ் இருக்கு, ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் செட் டு பி ஈக்குவல் written as vector A equal to vector B if they have the same magnitude and the same direction இருக்கணும். அப்போ ஈக்குவலிட்டி ஆஃப் வெக்டார்ஸ் இருந்துச்சுனாக்கா என்ன வரும்னா அதுக்கு சேம் மேக்னிடியூட் இருக்கணும், சேம் டைரக்ஷன் இருக்கணும். இப்போ ரெண்டு வெக்டார் இருக்கு, ஏ வெக்டார் பி வெக்டார்ன்ட்டு. ஸோ அதுக்கு ரெண்டு வெக்டார் இருக்கு, மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா ரெண்டு சேமாக இருக்கணும். இந்த டைரக்ஷனும் சேமாக இருந்துச்சுனாக்கா அது ஈக்குவாலிட்டி வெக்டார்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க டயக்ராம் ஏ வெக்டார் பி வெக்டார். அப்போ ரெண்டு ஒரே டைரக்ஷனில் போகுது, ரெண்டு ஒரே லென்த்து அதாவது மேக்னிடியூட். அப்போ ஏபின்னு ஒரு வெக்டார் இருக்குது, சிடின்னு ஒரு வெக்டார் இருக்குது. இப்போ ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் ஆகுது, ஒரே சேம் மேக்னிடியூடாக இருக்குது. அப்போ இது எப்படி டிஃபைன் பண்ணாங்க? ஏபி வெக்டார் ஈக்குவல் டு சிடி வெக்டார் ஆர் ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார். லைக் அண்ட் அன்லைக் வெக்டார்ஸ். நெக்ஸ்ட் அப்போ லைக் வெக்டார்ஸ்னா என்னன்னாக்கா வெக்டார்ஸ் ஆர் செட் டு பி லைக் when they have the same sense of direction and unlike when they have opposite direction ஓகேங்களா. இப்போ லைக் வெக்டார்ஸ்னாக்கா என்னன்னா சேம் சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் இருக்கணும், ஒரே டைரக்ஷன் இருக்கும். அன்லைக்னாக்கா நான் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சுனாக்கா அன்லைக் வெக்டார்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஏ வெக்டார் பி வெக்டார் இருக்குது, இது லைக் வெக்டார்ஸ் சேம் டைரக்ஷனில் இருக்குது, சேம் சென்ஸு ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சி அண்ட் டி அன்லைக் வெக்டார்ஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இருக்குது பாருங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது பாருங்க சி அண்ட் டி. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா யூ வெக்டார் வி வெக்டார். அப்போ நெய்தர் லைக் நார் அன்லைக் வெக்டார்ஸ். அப்போ அது வந்து என்னது லைக் வெக்டாரும் கிடையாது, அன்லைக் வெக்டாரும் கிடையாது, யூ அண்ட் வி வெக்டார்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் கோ இனிஷியல் வெக்டார்ஸ். இப்போ வெக்டார்ஸ் ஹேவிங் த சேம் இனிஷியல் பாயிண்ட் ஆர் கால்டு கோ இனிஷியல் வெக்டார்ஸ் ஓகேங்களா. இப்போ எல்லா வெக்டார்ஸும் ஒரே இனிஷியல் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா இதுனா கோ இனிஷியல் வெக்டார்ஸ் சொல்லுவாங்க. ஒரே இனிஷியல் பாயிண்ட்லேருந்து மெனி வெக்டார்ஸ் போச்சுனாக்கா அது என்னது கோ இனிஷியல் வெக்டார்ஸ் ஓகேங்களா. இப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார். அப்போ இந்த நாலு வெக்டாருமே ஒரே இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து மூவ் ஆகுது, ஸோ அதனால கோ இனிஷியல் வெக்டார் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கோ டெர்மினஸ் வெக்டார்ஸ். கோ டெர்மினஸ். அப்போ எனக்கு வெக்டார்ஸ் ஹேவிங் த சேம் டெர்மினல் பாயிண்ட் ஆர் கால்டு கோ டெர்மினஸ் வெக்டார்ஸ் ஓகேங்களா. இப்போ சேம் டெர்மினல் பாயிண்ட் இருந்து என்ன பண்ணணும் மூவ் ஆகும் ஓகேங்களா. பாருங்க வேற வேற டெர்மினல் பாயிண்ட்லேருந்து ஒரே இனிஷியல் பாயிண்ட்டுக்கு வரும் ஓகே. அப்போ கோ டெர்மினஸ் வெக்டார்ஸ். collinear or parallel vectors. Collinear or parallel vectors. So vectors are said to be collinear or parallel if they have the same line of action or have the line of action parallel to one another. So இது வந்து collinear or parallel ஓகேங்களா. இதெல்லாம் collinearக்கு எக்ஸாம்பிள் collinear vector ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏபி வெக்டார்ஸ் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வெக்டார் ஒரே என்ன சேம் ஒரே லைனில் இருக்குது, சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்குது ஓகேங்களா. ஆர் லைன் ஆஃப் ஆக்ஷன் பேரலாக இருந்தாலும் கொலினியர் தான். ரெண்டு வெக்டார் வந்து பேரலாக இருந்துச்சுனாலும் அது கொலினியர் வெக்டார் சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இது எக்ஸாம்பிள் ஃபார் கொலினியர் ஆர் பேரலல் வெக்டார்ஸ். நெக்ஸ்ட் நெகட்டிவ் வெக்டார்ஸ். ஸோ தி வெக்டார் விச் ஹேவ் தி சேம் மேக்னிடியூட் ஆஸ் தட் ஆஃப் தி பட் ஆப்போசிட் டைரக்ஷன் இஸ் கால்டு நெகட்டிவ் வெக்டார் சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ ரெண்டு வெக்டார் இருக்குனாக்கா ரெண்டுத்துக்கும் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சினாக்கா சேமாக இருக்கும், ஆனால் டைரக்ஷன் வேறு இருந்துச்சுனாக்கா அது நெகட்டிவ் வெக்டார் சொல்லுவாங்க ஓகேவா. இப்போ மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடினாக்கா மாடலஸ் இருக்கு, மாடலஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக அது பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ அதனால் ரெண்டு சேம் மேக்னிடியூட் இருக்கலாம், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சுனாக்கா அது நெகட்டிவ் வெக்டார் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டார் நெகட்டிவ் வெக்டார்ஸ் சேம் மேக்னிடியூட் ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆன் வெக்டார்ஸ். ஸோ அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க யூசிங் ட்ரையாங்கிள் மெத்தட் யூஸ் பண்ணி வெக்டார்ஸ் அடிஷன் பார்க்க போறீங்க. ஓஏபின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஓஏன்றது ஏ வெக்டார் வச்சிருங்க, ஏபின்றது பி வெக்டார் வச்சிருங்க. ஸோ ஓபி சைடு வேணுனாக்கா இந்த ரெண்டு சைடு ஆட் பண்ணிங்கனாக்கா ஓபி வந்துடும். ஓஏ சைடையும் ஏபி சைடையும் ஆட் பண்ணினாக்கா வி கெட் ஓபி சைடு. இதுதான் ஆப்ரேஷன் ஆன் வெக்டார்ஸில்
addition of vectors. ஓகேங்களா? அப்போ OA vector equal to A vector, AB vector equal to B vector. Next OB vector equal to OB vector வேணும்னாக்கா இந்த OAவையும் ABயும் ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஆட் பண்ணினாக்கா OB vector equal to OA vector plus AB vector. So OB vector equal to A vector plus B vector வந்துரும். OB vector. Next triangle law of addition. Triangle law of addition ABC ஒரு triangle எடுத்துறீங்க. AB side A vector வச்சிருங்க. BC side B vector வச்சிருங்க. Next AC side C vector வச்சிருங்க. இப்போ இந்த 3 சைடு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரனாக்கா 0 வந்துடும். AB vector plus BC vector plus CA vector equal to 0 vector வந்துடும். இப்போ AB vector வந்து small a vector, BC vector வந்து small b vector, AC vector CA vector equal small c vector equal to 0 vector வந்துடும். So next is scalar multiplication of a vector. Scalar multiplication of vector. ஒரு வெக்டார் இருக்கு, அது கூட ஒரு நம்பரு, கான்ஸ்டன்ட் நம்பரு. அப்போ நம்பர்னாலே ஸ்கேலார் தான். ஓகேங்களா? நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ லெட் பி ஏ வெக்டார் அண்ட் எம் பி ஏ ஸ்கேலார். அப்போ ஏன்னு ஒரு வெக்டார் இருக்கு, அது கூட எம்ன்ற ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணினாக்கா அது என்ன வரும்? தென் தி வெக்டார் MA வெக்டார் இஸ் கால்டு தி ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் பை தி ஸ்கேலார் M. சில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா when M is 0 இருந்துச்சுனாக்கா ஸோ MA வெக்டார் ஈக்குவல் டு 0 வரும். செகண்ட் ஒன், இஃப் M is பாசிட்டிவ், எம்மோடைய வேல்யூ வந்து அந்த ஸ்கேலரோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுனாக்கா then both A vector and MA vector have the same direction, and when M is negative இருந்துச்சுனாக்கா then A vector and MA vector have the opposite direction இருக்கும். ஓகேங்களா? next third one is the magnitude of MA vector is MA vector ஒரு வெக்டர் இருக்கு, அது கூட ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணியிருக்காது, அதை ஸ்கேலர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சினாக்கா மாடுலஸ் ஆஃப் MA vector ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடும், எம்ன்றது வெளியே வந்துடும், M into modulus of A vector. அந்த வெக்டர் மட்டும் மாடுலஸ் கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட் parallelogram law of addition of vectors. ஒரு parallelogram யூஸ் பண்ணி அதில் addition of vectors பார்க்க போறீங்க. ஒரு parallelogram ட்ரா பண்ணிடுங்க AB CD. ஸோ இதில் 2 diagonals இருக்கும், AC and BD. ஸோ ஃபர்ஸ்ட் diagonal AC எடுத்துறீங்க. நெக்ஸ்ட் AB சைடு A வெக்டர்னு வச்சுக்கிறீங்க, BC சைடு B வெக்டர்னு வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ அதான் இது AB வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார், BC வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார். ஓகேங்களா? ஸோ AC வெக்டார் வேணுனாக்கா இந்த ஏபியும் பிசியும் ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார். ஸோ அப்போ ஏபி வெக்டார் ஏ வெக்டார்னு இருக்குது, பிசி வெக்டார் வந்து பி வெக்டார் வச்சிருக்கோம். அப்போ ஏசி ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். 2 வெக்டார்ஸ் வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணுறது? ஸோ இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ரெப்ரசன்ட் 2 adjacent sides of a parallelogram, then the diagonals represent A vector plus B vector equal to A vector minus B vector. ஓகேங்களா? இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 வெக்டர்ஸ். ஸோ இப்போ கிவன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு parallelogram எடுத்தலாம் ABCD. ஸோ diagonals தெரியும் உங்களுக்கு, AC BD. ஸோ நெக்ஸ்ட் ஏபி சைடு ஏ வெக்டர், பிசி சைடு பி வெக்டர்னு வச்சுக்கிறீங்க. ஸோ கிவனு ஏசி வேணும்னா பண்ணணும், ஏபியும் பிசியும் 2 சைடு ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரியும். அப்போ ஏசி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் வந்துடும். நெக்ஸ்ட்டு அனதர் டயங்கல் பார்த்தீங்கன்னாக்கா பிடி. அப்போ பிடி சைடு வேணுனாக்கா இப்போ பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார். ஓகேங்களா? இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கவனிக்கணும், ஏபி வெக்டார்னு இருக்காக்கா அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் ஏ வெக்டார் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் என்ன இருக்கு பாருங்க, டிசின்னு இருக்குது. ஆனால் டைரக்ஷன் பாருங்கள், டைரக்ஷன் என்ன ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ ஆப்போசிட்டாக இருந்தாக்கா இங்கே ஏ வெக்டார் இருந்துச்சுனாக்கா இங்கே என்னது மைனஸ் ஏ வெக்டார்னு வரும். எதுக்கு? சிடிக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏபி வெக்டார் அண்ட் சிடி வெக்டார் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூடு பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ அதனால் எப்படி ரைட் பண்ணாக்கா பிசிக்கு வந்து அது சேம் டைரக்ஷன் தான், பிசி என்ன இருக்கோ அதே டைரக்ஷன் தான் ஏடின்னு இருக்கும், அதனால் பின்னு ஓட்டலாம். நெக்ஸ்ட்டு சிடி பார்த்தீங்கன்னாக்கா அது ஆப்போசிட் டைரக்ஷன் தான், மைனஸ் ஏன்னு வந்துடும். அப்போ பிடி ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஸோ வெக்டார்ஸ் அடிஷன் இஸ் காம்படிட்டிவ். வெக்டாரோட அடிஷன் வந்து காம்படிட்டிவ். காம்படிட்டிவ் உங்களுக்கு தெரியும், செட் லாங்குவேஜில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா வெக்டாரில் பார்த்தீங்கன்னாக்கா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏக்கு ஈக்குவல் இன் வெக்டாரில். ஓகேவா? காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் எனி 2 வெக்டார்ஸ் தென் ஏ ப்ளஸ் பி வெக்டார், அதாவது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார். ஒரு parallelogram எடுத்துறீங்க OAB சி. இப்போ ஓஏ வந்து ஏ வெக்டார் வச்சுருங்க, ஏபி வந்து பி வெக்டார் வச்சுருங்க.
ஸோ இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சேம் டைரக்ஷனாக இருக்குது ஓகேவா. ஸோ ஓஏவியும் சிடியும் சேம் டைரக்ஷன் வச்சு அப்போ அதனால் ஏ வெக்டர் வச்சுருங்க. இங்கே பி வெக்டர்னாக்கா இங்கே பி வெக்டர் வச்சுருங்க. ஸோ அப்போ ஓபி வெக்டர் வேணுனாக்கா ஓஏ வெக்டரையும் ஏபி வெக்டரையும் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ ஓபி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் 1 வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஓபி சேர்த்துறீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து ஏஓபி ஓஏபி எடுத்தீங்க. அதுக்கு ஓபி வந்து நான் வந்து ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் 1 வச்சுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரையாங்கிள்னாக்கா ஓபிசி மேலே இருக்கிறது இந்த ட்ரையாங்கிள். அப்போ இது வேணுனாக்கா ஓபி வேணுனாக்கா எதை ஆட் பண்ணணும், ஓசி வெக்டரையும் சிபி வெக்டரையும் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஆட் பண்ணினாக்கா நான் ஒரு பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர்னு வரும். அப்போ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவல் தான், ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் வருது. ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் வெக்டர் இன் வெக்டர் அடிஷன் இஸ் காம்படிட்டிவ். நெக்ஸ்ட் parallel வெக்டர் ஆர் கொலினியர் வெக்டர். இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ parallel வெக்டர் ஆர் கொலினியர் வெக்டர் சொன்னாக்கா அதுக்கான கண்டிஷன் பார்த்தாக்கா ஏ வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா பி வெக்டர். இது வந்து parallel ஆர் கொலினியருக்கான கண்டிஷன் இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ செக் பண்ண சொல்லுவாங்க 2 வெக்டர்ஸ் வந்து parallel கொலினியரா அப்படின்னு கேட்டாங்கனாக்கா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுனாக்கா கொலினியர் ஆர் parallel, அப்படி இல்லைனாக்கா நாட் parallel நாட் கொலினியர். So 2 vectors A vector and B vector are said to be parallel if A vector equal to lambda B vector where lambda is scalar. Next vector addition is associative. So for any 3 vectors A vector, B vector, C vector, then A vector plus B vector plus C vector equal to A vector plus B vector plus C vector. இது வந்து conditional satisfaction ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பொசிஷன் வெக்டார் ஏன்னு ஒரு பாயிண்ட் வச்சுருங்க, பி ஒன்று பாயிண்ட் வச்சுருங்க, ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ ஏபி வெக்டர். நெக்ஸ்ட்டு 0 ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணினாக்கா இப்போ இதுக்கு ஓபி வெக்டார் வேணுனாக்கா என்ன ஆட் பண்ணாக்கா ஓபி வெக்டார் வேணுனாக்கா இந்த 2 ஆட் பண்ணணும், ஓஏ வெக்டாரையும் இந்த ஏபி வெக்டாரையும் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ஏபி வேணுனாக்கா ஏபி வெக்டார் வேணுனாக்கா ஓபியிலேருந்து ஓஏ மைனஸ் பண்ணணும், ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். இதுதான் பொசிஷன் வெக்டார் சொல்லுவாங்க. அப்போ ஏபி வெக்டார் வேணுனாக்கா ஓபி வெக்டார்லேருந்து ஓஏ வெக்டாரை மைனஸ் பண்ணால் பொசிஷன் வெக்டார் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தியரம் நம்பர் 8.1 செக்ஷன் ஃபார்முலா இன்டர்னல் டிவிஷன் ஓகேங்களா. 10th பார்த்துருப்பீங்க இன்டர்னல் டிவிஷன் எக்ஸ்டர்னல் டிவிஷன். ஸோ இந்த வெக்டாரில் பார்க்க போகிறீங்க. ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஜாயின் பண்ணிடுங்க. சப்போ ஏபின்றது ஒரு வெக்டாரு. ஸோ இந்த ஏபிட்டரில் ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க, பின்னு ஒரு பாயிண்ட்டு. அந்த பி பாயிண்ட் வந்து இந்த ஏபி வந்து ரேஷியோ M:n ரேஷியோவில் டிவைட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாயிண்ட் இருக்கா, ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ ஓஏன்றது ஏ வெக்டார், ஓபின்றது பி வெக்டர்னு வச்சுருங்க. இது ஏ வெக்டார் பி வெக்டார் ஓகேங்களா. ஸோ அந்த பி பாயிண்ட்ன்றது இந்த ஏபி என்ன பண்ணுது M:n டிவைட் பண்ணுது ஓகேங்களா. ஸோ இன்டர்னலி ஓபி இது ஆர்னு வச்சுருங்க, ஓபின்றது ஆர்னு வச்சுருங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் let A and B be 2 points with position vector A vector and B vector and let P be a point dividing AB internally in the ratio is M:n. The position vector of P is R vector ஓகேங்களா. So let P divides AB internally in the ratio is M:n. So அப்போ internally division நாக்கா அதுக்கு எந்த ஃபார்ம் நாக்கா AP by PB, AP by PB equal to M by N ஓகேங்களா. இப்போ APன்றது M, PBன்றது N. கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா N into AP equal to M into PB ஓகேங்களா. இப்போ N into AP vector equal to M into PB vector ரெண்டுத்துக்கு வெக்டார் அப்ளை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு n into ஏபிக்கு வந்து பொசிஷன் வெக்டார் ரைட் பண்ணுறீங்க. பொசிஷன் வெக்டார்னாக்கா ஏபிக்கு பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு வந்துடும். ஈக்குவல் டு எம் இன்ட்டு பிபிக்கு பொசிஷன் வெக்டார் பார்த்தீங்கன்னாக்கா ஓபி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் ஓகேங்களா. ஸோ அப்போ n இன்ட்டு ஓபின்றது ஆர் வெக்டார் மைனஸ் ஓஏன்றது ஏ வெக்டார் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஓபின்றது பி வெக்டார் மைனஸ் ஓபின்றதுன்னு ஆர் வெக்டார் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன வேணுனாக்கா ஆர் வேணும். அப்போ ஆர் வேணுனாக்கா வெளில இருக்கிற அந்த எண்ணையும் எம்மையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ என்னால் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் எம்மால் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா என் ஆர் வெக்டார் மைனஸ் என் ஏ வெக்டார் ஈக்குவல் டு எம் பி வெக்டார் மைனஸ் எம் ஆர் வெக்டார் வந்துடும். ஸோ எம் ஆர் வெக்டார் ப்ளஸ் என் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம் பி வெக்டார் ப்ளஸ் என் ஏ வெக்டார் ஓகேங்களா. எம் ஆர் வெக்டார் இருக்குல்ல மைனஸ் எம் அப்படியே இந்த சைடு வந்து மூவ் பண்ணிடுறீங்க. இந்த என்ஏ வெக்டார் மைனஸ் இருக்குல்ல ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிடுறீங்க, ப்ளஸ் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ ஆரை காமனாக வெளியே எடுத்துறீங்க, எம் ப்ளஸ் என்னு இருக்கும் ஈக்குவல் டு எம் பி வெக்டார் ப்ளஸ் என் ஏ வெக்டார் வரும். ஆர் மட்டும் வச்சுட்டு எம் ப்ளஸ் என் இருக்குல்ல அந்த சைட் மூவ் பண்ணினாக்கா டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம் பி வெக்டார் ப்ளஸ் என் ஏ வெக்டார் பை எம் ப்ளஸ் என் ஓகேங்களா. ஸோ இதுதான் செக்ஷன் ஃபார்முலா இன்டர்னல் டிவிஷன் இன் வெக்டார். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம் பி வெக்டார் ப்ளஸ் என் ஏ வெக்டார் பை எம் ப்ளஸ் என்.
நெக்ஸ்ட் corollary, if P is the midpoint of AB, P is the midpoint of AB னாக்கா அந்த ரேஷியோ வந்து 1:1 இருந்துச்சுனாக்கா m ஓட வேல்யூ 1 n ஓட வேல்யூ 1 இருந்துச்சுனாக்கா இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்சஸ் ஆகுது பாருங்க. இன்டர்னல் டிவிஷன் ஃபார்முலா பார்த்தோம்னா r வெக்டார் ஈக்குவல் டு அதில் m ஓட வேல்யூ 1 போறீங்க, n ஓட வேல்யூ 1 போறீங்க. போட்டீங்கன்னாக்கா r வெக்டார் ஈக்குவல் டு b பிளஸ் a, b வெக்டார் பிளஸ் a வெக்டார் பை 1 பிளஸ் 1 வரும். அப்போ r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் பிளஸ் b வெக்டார் பை 1 பிளஸ் 1. அப்போ r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் பிளஸ் b வெக்டார் பை 2 வரும். ஓகேங்களா? இந்த ரேஷியோ m:n இருக்குல்ல, அது 1 இருந்துச்சுனாக்கா. நெக்ஸ்ட் தியரம் நம்பர் 2, அதாவது 8.2 செக்ஷன் ஃபார்முலா எக்ஸ்டர்னல் டிவிஷன். இப்போ எக்ஸ்டர்னல் டிவிஷன் இப்போ let a and b be 2 points with the position vectors a vector and b vector respectively, and let p be a point dividing ab in externally. The ratio is m:n. The position vector of p is r vector எடுத்துருங்க. இப்போ வந்து எக்ஸ்டர்னல் டிவிஷன் பார்க்க போறீங்க. ஸோ அப்போ a bன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, a ஒரு பாயிண்ட் இருக்குது, b ஒரு பாயிண்ட் ஜாயின் பண்ணிடுங்க, ஓன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது ஜாயின் பண்ணிட்டு பின்ற பாயிண்ட் வந்து வெளியில் இருக்குது. அப்போ எக்ஸ்டர்னலி அப்போ ஜாயின் பண்ணிடுறீங்க. ஓகேவா? அப்போது ஓபின்றது வெளியில் இருக்குது. இது முன்னாடி தியரமில் பார்த்தீங்க ஓபின்றது சென்டரில் உள்ளே இருந்தது. ஓகேவா? இப்போ இது வெளியில் இருக்குது. அப்புறம் ஓஏன்றது ஏ வெக்டார் எடுத்துறீங்க, ஓபின்றது பி வெக்டார் வச்சுருங்க. ஸோ அப்போ ஃபார்முலா ஏபி பை பிபி ஈக்குவல் டு எம் பை என் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ என்ஏபி மட்டும் இங்கே வச்சுட்டு நல்லா கவனிங்க, மைனஸ் எம்பிபி. அப்போ வெளியில் இருக்கிறதால நெகட்டிவ் மைனஸ் வரும், மைனஸ் எம்பிபின்னு வந்துடும். ஸோ பொசிஷன் வெக்டார் ரைட் பண்ணுறீங்க, ஏபிக்கும் பிபிக்கும் பொசிஷன் வெக்டார் ரைட் பண்ணிவிட்டு வெளில இருக்கிற டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. ஓகேவா? ஸோ லாஸாக மாடலாம். ஓகேவா? ஓபின்றது ஆர் வெக்டாரு, ஓஎன்றது ஏ வெக்டாரு, ஓபின்றது பி வெக்டாரு, ஓபின்றது ஆர் வெக்டார் படிச்சு. இப்போ என்னாலையும் மைனஸ் எம்மாண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ மைனஸ் எம்பி மட்டும் இங்கே வச்சுட்டு இது இருக்கிற என்ஏ இருக்குல்ல அதை அங்கேயே வச்சுக்கிறீங்க. அப்போ என்ஆர் ஆன்சர் கொண்டு போயிடுங்க, மைனஸ் ஆகிடும். இப்போ எம் பி வெக்டார் மைனஸ் என்ஏ வெக்டார் ஈக்குவல் டு எம் ஆர் வெக்டார் மைனஸ் என் ஆர் வெக்டார் வந்துடும். ஸோ ஆர் காமன் வெளியே எடுத்துனாக்கா எம் மைனஸ் என் வரும் ஈக்குவல் டு எம் பி வெக்டார் மைனஸ் என்ஏ வெக்டார். ஆர் வெக்டார் மட்டும் என்னக்கா அந்த எம் மைனஸ் ஆன்சர் பண்ணாக்கா டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம் பி வெக்டார் மைனஸ் என்ஏ வெக்டார் பை எம் மைனஸ் என். நெக்ஸ்ட் தியரம் நம்பர் 8.3, த மீடியன் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட். வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளோடைய மீடியன் வந்து என்ன சொல்கிறாங்க, கன்கரண்ட் சொல்கிறாங்க. இப்போ கன்கரண்ட்னாக்கா எல்லா மீடியனும் ஒரே பாயிண்டில் பாஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ட்ரையாங்கிள்னாக்கா எத்தனை மீடியன் இருக்குனாக்கா ஏ, ஸோ நேம் கொடுத்துக்கலாம் ஏபிசின்ட்டு ட்ரையாங்கிள். அப்போ ஏடின்றது ஒரு மீடியனு, பின்றது செகண்ட் மீடியனு, சிஎஃப்ன்றது தேர்ட் மீடியன். அப்போ அந்த 3 மீடியனும் ஒரே பாயிண்டில் பாஸ் பண்ணுதில்ல, ஸோ அதுதான் கார்டு சொல்கிறாங்க, அதை கன்கரண்ட் கார்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நேம் எடுத்தாச்சு, இது சென்டர் வந்து ஜின்னு வச்சுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ லெட் ஏபிசி பி ஏ ட்ரையாங்கிள் whose பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் ஏபிசி ஆர் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் அண்டு ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார். பொசிஷன் வெக்டார்னாக்கா ஓஏ வெக்டார், ஏவோடைய பொசிஷன் வெக்டார் வந்து ஓஏ வெக்டார் சொல்லுவாங்க, அது ஏ வெக்டார் வச்சுருங்க. பியோடைய பொசிஷன் வெக்டார்னாக்கா ஓபி வெக்டார் சொல்லுவாங்க, அப்போ பி வெக்டார் வச்சுருங்க. சியோடைய பொசிஷன் வெக்டார் வந்து ஓசி வெக்டார் சொல்லுவாங்க, அது சி வெக்டார் வச்சுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிஇஎஃப்ன்றது என்னன்னாக்கா மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் சைடு பிசி, சிஏ அண்டு ஏபி. ஓகேவா? இப்போ டிஎஃப் பி தி மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் பிசி, சிஏ அண்டு ஏபி. தி பொசிஷன் வெக்டார், அப்போ இதுக்கு பொசிஷன் வெக்டார் டிஇஎஃப் இருக்குல்ல, அதுக்கு பொசிஷன் வெக்டார் பார்த்தீங்கன்னாக்கா மிட் பாயிண்ட்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. அப்போ ஓடி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2, ஓஇ வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் பை 2, ஓஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை 2. இதெல்லாம் என்னது டிஇஎஃப் உடைய பொசிஷன் வெக்டார். ஏபிசியோடைய பொசிஷன் வெக்டார் வந்து ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார். டிஇஎஃப் பொசிஷன் வெக்டார்னாக்கா ஓடி, ஓஇ, ஓஎஃப். ஸோ லெட் ஃபர்ஸ்ட் மீடியன் கண்டுபிடிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் மீடியன் லெட் G1 be the point on AD dividing in internal in the ratio. இப்போ AD ஃபர்ஸ்ட் மீடியன் எடுத்துறீங்க, அந்த ஃபர்ஸ்ட் மீடியனில் G1 பாயிண்ட் மார்க் பண்ணுறீங்க. G1 பாயிண்ட் மார்க் பண்ணினாக்கா அது என்ன ஆகும், ஏடின்றது 2 டிவைட் ஆகும் இன்டர்னல் இந்த ரேஷியோ. ஓகேவா? இன்டர்னலி டிவைட் ஆகும். இப்போ அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 2:1 டிவைட் ஆகும், 2:1 டிவைட் ஆகும். இப்போ எம்மோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 1. அப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தல இன்டர்னல் டிவிஷன் ஃபார்முலா பார்த்தீங்களா, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம்பி வெக்டார் ப்ளஸ் என்ஏ வெக்டார் பை எம் ப்ளஸ் என். அந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ இங்கே வந்து ஓபின்னு எடுத்துக்கணும். ஓபின்றது தான் அந்த ஆர் வெக்டாரு எடுத்துகிட்டு எம்முக்கு வேல்யூ 2, என்னுக்கு வேல்யூ 1 அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது OG1 வெக்டார் ஈக்குவல் டு எம்முக்கு 2, பின்றது என்னன்னாக்கா இங்கே ஓடி
ஓகேங்களா. இப்போ பாருங்க எதுக்கு கண்டுபிடிங்க, ஏடி கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ ஏடி வந்துனாக்கா என்ன வரும்னாக்கா இங்கே ஓடி வெக்டர்னு வரும், ப்ளஸ் எண்ணுக்கு வேல்யூ 1, ஏன்றது என்னன்னாக்கா ஓஏ வெக்டர் வந்துடும் பை கீழே m + n 2+1. அப்போ ஆட் பண்ணி சிம்பிளை பண்ணினாக்கா என்ன வருது பாருங்க, 2 இன்ட்டு ஓடிக்கான பொசிஷன் வெக்டர்னது பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 2 வந்துடும், ப்ளஸ் 1 இன்ட்டு ஓஏக்கான பொசிஷன் வெக்டர் ஏ வெக்டர் பை 3 வந்துடும். ஸோ அந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமெரில் பார்த்தீங்கன்னாக்கா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு வந்துடும். அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 3 வந்துடும். இது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் மீடியன் கண்டுபிடிச்சாச்சு. இதுமாதிரி செகண்ட் மீடியன், தேர்ட் மீடியன் இதேமாதிரி கண்டுபிடிக்கணும். இதுக்கு அதே சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ G2 divides BE internally in the ratio is 2:1. இப்போ செகண்ட் மீடியன் எடுத்துக்கிறீங்க, பி எடுத்துக்கிறீங்க, இதில் G2ன்ட்டு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறீங்க. அப்போ இந்த லைன் வந்து 2 டிவைட் ஆகும், 2:1 ரேஷியோ டிவைட் ஆகும். அப்போ எம்முக்கு வேல்யூ 2, எண்ணுக்கு வேல்யூ 1 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ OG2 ஈக்குவல் டு இப்போ 2 OE வெக்டர் ப்ளஸ் 1 OB வெக்டர் பை 2+1. அப்போ சிம்பிளை பண்ணினாக்கா ஓஇக்கான பொசிஷன் வெக்டர் பார்த்தீங்கன்னாக்கா சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் பை 2 ப்ளஸ் 1 இன்ட்டு ஓபிக்கு பொசிஷன் வெக்டர் பி வெக்டர் பை 3. ஸோ அந்த 2 கேன்சல் பண்ணினாக்கா நியூமெரில் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 3 வந்துடும். நம்பர் 2 வந்துச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் மீடியன் பார்த்தீங்கன்னாக்கா சிஎஃப் இந்த சிஎஃப்ல G3ன்னு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறீங்க. அப்போ 2:1 ரேஷியோவில் டிவைட் ஆகும் இன்டர்னலி. ஸோ x1 x2 எடுத்துட்டீங்க, எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ எடுத்துட்டீங்க. ஓகேவா. இப்போ OG3 வெக்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு OF வெக்டர் ப்ளஸ் 1 இன்ட்டு OC வெக்டர் பை 2+1 வந்துடும். ஸோ அப்போ 2 இன்ட்டு OFக்கான பொசிஷன் வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க. ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் பை 2 ப்ளஸ் 1 இன்ட்டு OC வெக்டர் வந்து சி வெக்டர் பை 3. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 3 வந்துடும். இப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 3. அப்போ 3 மீடியனுக்கு சேம் ஆன்சர் வந்துச்சு பாருங்க. அப்போ இந்த 3 மீடியனும் என்னது கன்கரண்ட். So OG1 vector, OG2 vector, OG3 vector equal to A vector plus B vector plus C vector by 3 வருது. So the position vector of the 3 points G1, G2, G3 are the same. Hence the medians of a triangle are concurrent. That's all. So theorem 8.4, a theorem number 8.4, a quadrilateral is a parallelogram if and only if its diagonals bisect each other. ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒரு parallelogram எடுத்துக்கலாம், ABCD parallelogram. ஸோ A vector, B vector, C vector, D vector எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதோட பொசிஷன் வெக்டர்ஸ். Assume that ABCD is a parallelogram to prove that its diagonals bisect each other. அதோட diagonals வந்து each other bisect பண்ணுது each other. ஓகேவா. அப்போ OA வெக்டர் A வெக்டர் வச்சுருங்க, OB வெக்டர் B வெக்டர், OC வெக்டர் C வெக்டர் வச்சுருங்க, OD வெக்டர் D வெக்டர் வச்சுருங்க. Since ABCD is a parallelogram, AB vector equal to DC vector ரெண்டு ஈக்குவலாக வரணும். ஓகேவா. அப்போ ஏபிக்கான பொசிஷன் வெக்டர் OB வெக்டர் ப்ளஸ் மைனஸ் OA வெக்டர் ஈக்குவல் டு டிசிக்கான பொசிஷன் வெக்டர் OC வெக்டர் மைனஸ் OD வெக்டர். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து அந்த பொசிஷன் வெக்டர் OBக்கு வந்து B வெக்டர், OAக்கு வந்து A வெக்டர் ஈக்குவல் டு OCக்கு வந்து C வெக்டர், ODக்கு வந்து மைனஸ் D வெக்டர். ஓகேங்களா. இப்போ அதில் வந்து மைனஸ் டிஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணினா ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ஏவை ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ B வெக்டர் ப்ளஸ் D வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் வந்துடும். ரெண்டு சைடு 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க, பார்த்தா 2 சைடு 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் BD ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசின்னு வந்துடும். B வெக்டர் ப்ளஸ் D வெக்டர் பை 2ன்றது மிட் பாயிண்ட் ஆஃப் BD, A வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் பை 2ன்றது மிட் பாயிண்ட் ஆஃப் AC. ஓகேங்களா. So hence the diagonals of a parallelogram ABCD bisect each other. That's all. Next, conversely, suppose that ABCD is a quadrilateral such that its diagonals bisect each other. To prove that it's a parallelogram, to prove பண்ணனும். Since diagonals AC and BD bisect each other, so midpoint of AC equal to midpoint of BD. அப்போ midpoint ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். midpoint of AC பார்த்தீங்கன்னாக்கா A வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் பை 2, midpoint of BD பார்த்தீங்கன்னாக்கா B வெக்டர் ப்ளஸ் D வெக்டர் பை 2. ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணிட்டு 2 கேன்சல் பண்ணிடுறீங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு A வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர் ப்ளஸ் D வெக்டர்னு வந்துடும். அப்போ டிஏ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிடுறீங்க, ஏ வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிடுறீங்க. பண்ணினாக்கா C வெக்டர் மைனஸ் D வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர் மைனஸ் A வெக்டர் வந்துடும். ஸோ அதுக்கு பொசிஷன் வெக்டர் ரைட் பண்ணிங்க. C வெக்டர்ன்றது OC வெக்டர் மைனஸ் D வெக்டர்ன்றது OD வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர்ன்றது OB வெக்டர் மைனஸ் A வெக்டர்ன்றது OA வெக்டர். ஓகேங்களா. ஸோ அப்போ DC வெக்டர் ஈக்குவல் டு ஏபின்னு வரும். ஓகேங்களா. இப்போ OC வெக்டர் மைனஸ் ODன்றது எதோட பொசிஷன் வெக்டர்னாக்கா DC சைடு பொசிஷன் வெக்டர். இப்போ DCன்றது டயகனல் ஒன்று,
DC. Next OB vector minus OA என்றதுனாக்கா vector AB. ஓகேங்களா? ஸோ அப்போ hence ABCD is a parallelogram. அப்போ CD சைடும் AB சைடு ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா அது parallelogram. Next example 8.1 represent graphically the displacement of first one 30 km west of north 60 degree கொடுத்துறாங்க. இது வந்து டயக்ராம் பண்ண சொல்றாங்க கிராஃப்ல சும்மா ரஃபா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போகிறது போல சைடு அது அவங்க சொல்லிட்டாங்கல்ல எந்த டைரக்ஷன்ட்டு. அப்போ ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த் சவுத்து போடுறீங்க. ஸோ 30 km வெஸ்ட் ஆஃப் நார்த்து 60 டிகிரி அப்படி பார்க்கும்போது செகண்ட் குவார்டரில் வரும். ஓகேங்களா? இப்போ 30 km இப்போ எவ்வளோ டிகிரி 60 டிகிரி. ஓகேவா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் செகண்ட் ரோம்லெட் 60 km சவுத் ஆஃப் ஈஸ்ட்னா ஈஸ்ட் 50 டிகிரி. இப்போ 60 km வந்து சவுத் சைடு. அப்போ சவுத் சைடு பாருங்க ஈஸ்ட் சவுத் ஆஃப் ஈஸ்ட். அப்போ சவுத் ஆஃப் ஈஸ்ட்னா இங்கே வரும். ஓகேவா? இங்கே வரும் சவுத் ஆஃப் ஈஸ்ட். சவுத் ஆஃப் ஈஸ்ட்னா இந்த இப்போ 60 km எவ்வளோ டிகிரி 50 டிகிரி. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.2 இஃப் A vector and B vector are vectors represented by two adjacent sides of a regular hexagon, then find the vectors represented by other sides. ஒரு ஹெக்ஸகன் இருக்கு. ஹெக்ஸகனுக்கு எத்தனை சைடு இருக்கு? 6 சைடு இருக்கும். ஓகேவா? அதுக்கு அதனுடைய வெட்டெக்ஸ் பண்ண 6 வெட்டெக்ஸ் இருக்கும். ABCDEF 6 வெட்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ வெக்டார் டவுன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஏபின்றது ஏ வெக்டார் வச்சுருங்க, பிசின்றது பி வெக்டார் வச்சுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் அபவுட் ரெகுலர் ஹெக்ஸகன். இந்த சிஎஃப்இ ஜாயின் பண்ணுறீங்க, ஏடி ஜாயின் பண்ணுறீங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா தி லென்த் ஆஃப் சிஎஃப் இஸ் டுவைஸ் தி லென்த் ஆஃப் ஏபி அண்ட் தி லென்த் ஆஃப் ஏடி இஸ் டுவைஸ் தி லென்த் ஆஃப் பிசியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிஎஃப் இருக்குல்ல, சிஎஃப் அது 2 டைம்ஸ் இருக்கும். எதோட? ஏபியோட. ஏபி ஒரு லென்த் 2 சென்டிமீட்டர்னாக்கா இது 4 சென்டிமீட்டராக இருக்கும். அந்தமாரி இப்போ டுவைஸ். அதேமாதிரி ஏடி இருக்குல்ல அது பிசியோட 2 டைம்ஸ் டுவைஸாக இருக்கும்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஏபி அண்ட் டிசி ஆர் பேரலல் ஈக்குவல் இன் லென்த் அண்ட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். இப்போ ஏபி அண்ட் டி, ஏபி பார்த்தினாக்கா இதை ஏபி, அதுக்கப்புறம் டி பார்த்தினாக்கா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ சேம் லென்த்தாக இருக்கும். ஏபியும் டியும் சேம் லென்த்தாக இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். அப்போ இங்கே ஏ வெட்டார்னாக்கா இங்கே மைனஸ் ஏ வெட்டார்னு இருக்கும். ஓகேங்களா? அதேமாரி பிசியும் இஎஃப் ஆர் எஃப்இ ரெண்டு சேம் லென்த்தில் இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது பி வெட்டார்னாக்கா இது மைனஸ் பி வெட்டார் வந்துச்சு. இப்போ ரெண்டு சைடு இதில் கண்டுபிடிச்சிட்டு நம்ம. இப்போ டி வெட்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி வெட்டார். இப்போ டி வெட்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வெட்டார் வந்துடும். சிஎஃப் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி. அப்போ சிஎஃப் வெட்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு வந்துடும். இப்போ சிஎஃப் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏ வெட்டார்னு வந்துடும். ஓகேங்களா? Next, EF and BC are parallel, equal in length, and opposite in direction. அப்போ EF vector equal to minus BC vector வந்துரும். இப்போ EF vector equal to minus B vector வந்துரும். ஓகேங்களா? So the length of AD is twice the length of BC. ஓகேங்களா? ஸோ அப்போ AD equal to 2 times of BC வந்துரும். ஸோ அப்போ AD vector equal to 2 times BC vector. அப்போ AD vector equal to 2 times of பிசின்றதுனா அது பி வெக்டார் தானே, அப்போ 2b வெக்டார் வந்துடும். ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏசி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார். அப்போ அந்த ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இப்போ ஏசி வேணுனாக்கா இந்த ரெண்டு சைடு ஆட் பண்ணணும் ட்ரையாங்கிள் மெத்தட் யூஸ் பண்ணி. இப்போ ஏபி ப்ளஸ் பிசி, இப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் வந்துடும். அப்போ ஏடி ஈக்குவல் டு ஏசி வெக்டாரையும் சிடி வெக்டார் ஆட் பண்ணணும். ஏடி வேணும். அப்போ ஏடி எங்கே இருக்குது? இது ஏடி. இந்த ஏடி வேணுனாக்கா ஏசியும் இந்த டிசியும் சிடி ஆட் பண்ணும். அப்போ இந்த ஏசின்றது என்னது? ஏசின்றது என்னன்னாக்கா ஏசின்றது அப்படியே வச்சுங்க. அதில் வந்து என்ன பண்ணலாம்? சிடி நம்ம டெரிவ் பண்ணலாம். சிடி வெக்டார் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் மைனஸ் ஏசி வெக்டார். இப்போ சிடி வெக்டார் ஈக்குவல் டு ஏடின்றது 2 டைம்ஸ் ஆஃப் பி வெக்டார் மைனஸ் ஏசின்றது என்னது? ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸ் உள்ள அப்ளை பண்ணாக்கா மைனஸ் ஏ மைனஸ் பி ஆகிடும். இப்போ 2b வெக்டாரில் வந்து ஒரு பி வெக்டார் மைனஸ் பண்ணினாக்கா பி வெக்டார் ஆகிடும். அப்போ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் வந்துடும். சிடி வெக்டார். நெக்ஸ்ட் எஃப்ஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் சிடி வெக்டார் வந்துடும். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ எஃப்ஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சிடின்றது பி மைனஸ் சி. ஸோ அந்த மைனஸ் அப்ளை பண்ணும்போது மைனஸ் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார்.
இப்போ இது வந்து a minus b வந்துடும். அதான் fa vector equal to a vector minus b vector. ஸோ hence for given sides எல்லா சைடு கண்டுபிடிச்சாச்சு. ab vector வந்து a vector, bc vector வந்து b vector. Next we have obtained all other sides of the hexagon. cf vector equal to minus 2a vector, ad vector equal to 2b vector, ac vector equal to a vector plus b vector, cd vector equal to b vector minus a vector. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ef vector equal to minus b vector, fa vector equal to a vector minus b vector. That's all. Next example 8.3, let a and b be 2 points with the position vectors 2a vector plus 4b vector and 2a vector minus 8b vector. Find the position vectors of the points which divide the line segment joining a and b in the ratio வந்து 1:3 internally and externally. ரெண்டுமே கேட்குறாங்க. ஸோ ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கோம். ஸோ இப்போ கிவன்னா கொடுத்துறாங்கனாக்கா அதை ரெடி பண்ணிங்க. OA vector equal to 2a plus 4b, OB vector equal to 2a vector minus 8b vector வச்சுக்கலாம். So, let C divides AB internally in the ratio வந்து 1:3. ஓகேங்களா? அப்போ OC vector equal to அந்த ஃபார்முலா இருக்குல்ல internal division ஃபார்முலா அதை ரைட் பண்ணிட்டு அதில் m ஓட வேல்யூ n ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி m ஓட வேல்யூ 1 n ஓட வேல்யூ 3 சப்ஸ்டிட் பண்ணி அப்போ 1 into OB vector plus 3 into OA vector by 1 plus 3 equal to 1 into OB vectorன்றது என்ன கொடுத்துறாங்கனாக்கா 2a vector minus 8b vector plus 3 into OA vector என்ன கொடுத்துறாங்கனாக்கா 2a vector plus 4b vector by 4. ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 2a vector minus 8b vector 3 ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா 6a vector plus 12b vector by 4 வந்துடும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா லைக் டைம்ஸை 8a vector plus 4b vector by 4 வந்துடும். ஸோ காமனாக என்ன பண்ணலாம் 4 ஆல் டே பண்ண ரெண்டுத்தையும் 4 ஆல் டே பண்ணினாக்கா 2a vector plus b vector வந்துடும். நெக்ஸ்ட் லெட் d divide ab externally in the ratio is 1:3 externally. அப்போ external ஃபார்ம் யூஸ் பண்ணீங்க OD vector equal to இப்போ மைனஸ் வரும் அதில். அப்போ 1 into OB vector minus 3 into OA vector by 1 minus 3 equal to இப்போ 1 into OB vector என்ன கொடுத்துருக்காங்க 2a vector minus 8b vector minus 3 into OAவுக்கு வந்து 2a vector plus 4b by கீழே சப்ராக்ட் பண்ணினாக்கா minus 2 வந்துடும். ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 2a vector minus 8b vector இந்த மைனஸ் எவ்வளோ மட்டும் minus 6a vector minus 12b vector by minus 2 வந்துடும். ஸோ லைக் டைம்ஸ் சிம்பிளை பண்ணினாக்கா minus 4a vector minus 20b vector by minus 2 வந்துடும். டினாமினேட்டர் தனித்தனியாக டிவைட் பண்ணினாக்கா 4/2 a vector plus 20/2 b vector வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணினாக்கா என்ன வந்துனாக்கா 2a vector plus 10b vector வந்துடும். இதான் internally and externally. That's all.